தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் படுதோல்வி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளார். 3 தொகுதிகளில் அவர் பிரச்சாரம் செய்கின்றார். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடையும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சென்னை வேளச்சேரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் எம்பி ஆரூன் அவருடைய மகன் ஆசாத் அவர்கள் தோல்வி அடைவார் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. வேளச்சேரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கடந்த 5 ஆண்டு காலமாக சட்டசபை உறுப்பினராக உள்ளார். தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை. மழை வெள்ளம் பாதித்த நேரங்களில் மக்களுக்கு அவர் ஒன்றுமே செய்யவில்லை. தொகுதியில் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. குண்டும் குழியுமான சாலைகள், கொசு தொல்லை, பாதாள சாக்கடை இணைப்பு இல்லை என பல்வேறு அடிப்படை வசதி இல்லாமல் வேளச்சேரி தொகுதி தத்தளிக்கிறது. தற்பொழுது மீண்டும் காங்கிரஸ் வேட்பாளருக்கே சீட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக வேளச்சேரி தொகுதி காங்கிரஸுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. வேளச்சேரி தொகுதியில் காங்கிரஸ் படுதோல்வி அடையும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி பிரமுகராக உள்ள ஹாரூன் அவருடைய மகன் இந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். படுதோல்வியை வேளச்சேரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சந்திப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.